உடனடியாக போய் மேச்சேரி இந்த திட்டத்தில் சேர்க்கணும்னு பார்க்குறேன். உபரி ஏரிகளில் நிரப்புற திட்டம் கிடப்புல போடப்பட்டிருக்க எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீர்வளத்துறை அமைச்சர் கிடப்புல போடல, அங்கெல்லாம் இந்த நீர் அடியில் போட்டோம். ஏரியெல்லாம் இப்போ நீருக்கு அடியில் போட்டோம், கிடப்புல இல்லை. அத்திக்கடவை வினாசி திட்டத்தை பொறுத்தவரை அந்த சோதனை ஓட்டம்லாம் முடிஞ்சிச்சு. 95% பணிகள் முடிஞ்ச நிலையில் தண்ணீரும் வந்துருச்சு. திறப்பதற்கான வாய்ப்புகள். பைப் வச்சு போகிறோம், அவங்க நிலம் அவங்களுக்காகவே இருக்கும். ஆனால் பைப் வச்சுக்கிடுவோம். அதில் கொஞ்சம் பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் தகராறு கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் போகணுன்னு ஒரு ஸ்டே வாங்கிடுறாங்க. அது வெக்கேட் பண்ணுறதுக்கு மாத கணக்கில் வருஷ கணக்காகி போயிடும். அதர்வைஸ் எவ்ரி திங் இஸ் ஓகே. சார் எப்போ துவங்கப்படும் சார் திட்டம்? எப்போ துவங்கப்படும்? இந்த சொன்ன ஓரிரு மாதங்கள் துவங்குவேன். மத்திய அரசின் தூண்டுதலின் பேரில் மேகதாது விவகாரத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் தலையிடுவதாக அமைச்சர் துரைமுருகன் சந்தேகம் எழுப்பியுள்ளார். மேகதாது அணை கட்டியே தீர்வும் கர்நாடகா பிடிவாதமா இருக்காங்க. கட்டவே விடமாட்டோம், தமிழ்நாடு தீவிரமாக இருக்கிறது. ஒன்றிய அரசோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு தமிழகத்தில்? எனக்கு ஐயப்பாட்டுக்குரியதாக இருக்கு. மேகதாது கட்டுறதுக்கு ஒன்றும் நீங்கள் டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை இந்த மாதிரி விவகாரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. இதை டிபிஆர் பண்ணான்னா நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகணும். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேலைன்னா எனக்கு தண்ணி விடுறோம்னா பார்க்குற வேலை. அங்கே டேம் கட்டுறதுனா ஒன்று கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு கிடையாது. நடுவர் மன்றத்திலும் சரி சுப்ரீம் கோர்ட்டிலும் சரி மேகதாது என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்கப்படவில்லை. 2 தீர்ப்பில் இதை பற்றி தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்குற வேலையை பாடுறான்னா இந்த வேலைக்கு அனுப்பிச்சிருக்கான். ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.